அனைவருக்கும் வணக்கம். நான் தயிர் செஞ்சிருக்கிறேன்னு பாருங்கோ. என்ன போட்டு செஞ்சேன்னு சொன்னா, பச்சை மிளகாய் மட்டும்தான். பச்சை மிளகாய் போட்டு தயிர் செஞ்சா, தயிர் வருமென்னு நான் நினைக்கல. ஆனாலும் செஞ்சு பார்த்தேன். ஆனா வந்துட்டுது. நல்ல தயிர் அப்பளம் கட்டி தயிரா வந்திருக்கு பாருங்கோ. இது எப்படி செய்திருக்கிறேன்னு பாருங்க. என்ன செய்யறதுக்கு ஒரு பெரிய கடினமான வேலையும் இல்லை. சாதாரணமான வேலை தான். நாம் அதுக்காக பால் எடுத்து மண் சட்டியில் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு பாலை இறக்கி ஆற விடணும். கொஞ்சம் ஆறன்னு நல்லா குளிர ஆற விடக்கூட ஒரு அளவான வெது வெதுப்பான கொஞ்சம் சூடு இருக்கும்போது அந்த பச்சை மிளகாய் எடுத்து கழுவிட்டு காம்போட தான் போடணும். இங்கே பாருங்க நான் போடுறேன். கழுவி காம்போட அதுக்குள்ளே போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா தயிர் வந்திருக்குமென்று தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அடுத்த நாள் நான் போய் எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் டே மூடி இப்படி வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு 12 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் போய் பார்த்தேன். திறந்து பார்த்தால் அப்படியே தான் பாலாக இருக்கு. அப்போ நான் இது பொய் தான், வராது தயிர்ன்னு நினைச்சேன். நினைச்சிட்டு சரி இப்படியே விடுவோம் ரெண்டுட்டு மூடி விட்டுட்டேன். விட்டுட்டு இங்கே பாருங்க நான் அகப்பியால் கிள்ளி காட்டுறேன். அடுத்த நாள் இது நெக்ஸ்ட் டேயும் அது தண்ணியாக தான் இருக்கு. தயிரே வரையில. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்கிற இடத்துல குளிர், அதால தான் அடுத்த நாள் தயிர் வரையில. இல்லை வெப்பமான இடம்னா வந்திருக்கு. இங்கே பாருங்க அதுக்கும் அடுத்த நாள் 2வது நாள் இப்படி இருந்தது. சட்டியை திறந்து பார்க்க எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இப்படி வந்திருக்கு, தயிர் வந்துட்டுதுன்னு சந்தோஷமா இருந்தது. கிள்ளி பார்த்தேன், அவ்வளோ கட்டி தயிராக வருது. இங்கே பாருங்க கரண்டியில் நல்ல தயிர். புளிப்பு சுவை குறைவாய்த்தான் இருந்தது. புளிப்பு குறைவு. இன்னொரு நாள் வச்சிருந்தா புளிச்சிருக்கும். நாம் வைக்கல, எடுத்து சாப்பிட்டோம். இப்படி செய்கிறது ஈஸி. இனி இனி இந்த தயிரை வச்சு திரும்ப நாங்கள் தயிர் போடுறதுக்கு இந்த உரை வச்சு போடலாம். இல்லைன்னா பச்சை மிளகாயை போட்டே திரும்ப போடலாம். இங்க பாருங்க நண்பர்களே, அருமையான தயிர் வந்திருக்கிறது. இதே மாதிரி நீங்களும் சுலபமாக தயிர் செய்து பாருங்கள். இங்கே நான் எல்லா பக்கத்தாலையும் கிள்ளி கிள்ளி பார்க்குறேன். அவ்வளவு ஹாப்பி ஹாப்பி ஆயிட்டு. தேங்க்யூ நண்பர்களே. இதுதான் என்னுடைய தயிர் வீடியோ.